இப்போ குமாரனை கொடுக்குறாரு அப்படின்னா எந்த அளவுக்கு அவர்கிட்ட நம்ம மேல நேசம் இருந்திருக்கும். ஏன்னா இதை நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா உலகத்தில் வருகிற ஏமாற்றங்கள் நமக்கு ஒரு பொருட்டா தெரியாது. உலகத்தில் வருகிற தோல்வியில் நமக்கு என்ன பண்ணாது ஒரு பொருட்டா தெரியாது. அவங்க என்னை நேசிக்கலையே, அவங்க என்னை கனப்படுத்தலையே, அவங்க எனக்குள்ள ஸ்தானத்தை கொடுக்கலையே. வருதில்ல, ஃபேமிலின்னு வரும்போது கண்டிப்பாக வரும். ஏன்னா எனக்கு ஒரு காரியத்தை என்ன பண்ணல அவங்க கொடுக்கலையே அப்படின்னு. கண்டிப்பாக உலகத்தில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற காரியம் கிடைக்காது. ஆனால் நம்முடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு மேலே நம் தேவன் நம்ம மீது அன்பு கூர்ந்து என்ன பண்ணியிருக்கிறாரா, கொடுத்துருக்கிறார். இப்போ சொல்லும்போது சொல்கிறாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன பண்ண முடியாது, எதுவுமே பிரிக்கவே முடியாது. ஆணித்தரமாக சொல்கிறாரு. இப்போ நமக்கு என்னென்னா, நீ தப்பு பண்ண ஆண்டவர் ஒன்று அடிச்சிருவார், விரட்டுவார், மிதிப்பார் அப்படின்னு கேட்டதுனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆண்டவரை பயந்து பயந்து தேடுறோம். ஏன்னா அதிகாலையில் எந்திக்கலான்னா ஒரு மாதிரி ஆயிடுது, பைபிளை வாசிக்கலான்னா என்ன ஆயிடுது, ஒரு மாதிரி ஆயிடுது. ஆனால் இந்த அன்பை நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய கிரியைகள்லாம் ஒன்றுமே இல்லை. அந்த இடத்துல வந்து 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 உட்கார்ந்துருக்கோம். தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளையா அப்படின்னா இல்லை, தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டதினால் அவருக்கு நன்றி செலுத்த. புரியுதா? நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டதினால் அவருக்கு நன்றி செலுத்த. எந்த தகுதி இல்லாமல் என்ன பண்ணிருக்கேனே ஆசீர்வதித்திருக்கிறேன். அப்போ அந்த அன்பு நிமித்தமாக என்ன பண்ணாரா, குமார்